வணக்கம், வெல்கம் டு தேவி கிச்சன். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா பன்னீர் ஃப்ராங்கி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மைதா மாவு இப்போ எப்படி பிசைறதுங்கிறத பார்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலான்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட இந்த பன்னீர் ஃப்ராங்கி பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ மைதா எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ மைதா எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். கால் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வாங்க இப்போ நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கிங்க. ஒரு இதாக ஊற்றுனீங்கன்னா தண்ணி ஜாஸ்தியாகிடும். உங்களுக்கு தண்ணி அப்படி கூட போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏனத்துலலாம் ஒட்டாமல் வரணும்னா கொஞ்சம் லைட்டாக நெய் விரலில் தொட்டுக்கலாம். வரேன். இப்போ நல்லா பசஞ்சாச்சு. இதை லைட்டாக மேலே நெய் தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிட்டு அடுத்து நம்ம பன்னீர் எப்படி ஊற வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துப்போம். வாங்க, நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ பன்னீர் எப்படி பரட்டி வச்சுக்கலாங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், பன்னீர் பரட்டி வைக்கிறதுக்கு நான் எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனியன் நீட வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரியே மஞ்சள் குடமிளகாயும் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளியும் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ரெட் ஹில்ஸும் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம எப்படி பன்னீர் பசரிக்கலாங்கிறத பாடுவோம். ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் குடமிளகா சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்து கொஞ்சம் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு பெசரிக்கலாம். அந்த வெங்காயத்தை எடுத்து அந்த தட்டில் ஓரமாக வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி உப்பு போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து பன்னீர் போட்டுக்க போகிறோம். நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்லான்னா பன்னீருக்கு பதிலாக சிக்கன் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம வந்து தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ரெண்டுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 4-5 சொட்டு வர்ற மாதிரி லெமன் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு லெமன் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், கிளறியாச்சு. இப்போ இதுவும் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு நான் இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் அடுப்பில். இதில் கொஞ்சம் ஒரு 4-5 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் வந்து சூடாயிட்டு நம்ம இப்போ இந்த பன்னீர் பிசைஞ்சு வச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இந்த மசாலாவை நல்லா நம்ம வலிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். இதில் இது கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு நம்ம அந்த பன்னீர் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்போ மூடி போட்டு ஸ்லோவில் வச்சு நம்ம இப்போ குக் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ நம்ம வந்து இதை மூடி போட்டு வேக வச்சோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்லோ குக்கில் வச்சு இதை வந்து மூடி போட்டு வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த அளவு வந்தோன்னா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வைக்கலாம். வாங்க, இப்போ நம்ம வந்து மைதா மாவு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க, இப்போ நான் பன்னீர்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து மைதா மாவு சப்பாத்தி எப்படி போடலாங்கிறத நான் பார்க்குறேன். என் பேத்தி வீட்டுக்கு வந்திருக்கா. எனக்கு வந்து பன்னீர் ஃப்ராங்கி செய்து கொடுங்க அம்மான்னு கேட்டால், சரி நம்ம செய்து கொடுப்போம்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என் பேத்தியும் வீடு கிச்சனுங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கா. இந்த இதையும் அவள் வந்து இதில் போட்டிருக்கா. எனக்கு வந்து மைதா மாவு சப்பாத்தி இது ஒரு மாதிரி திரட்டணும்னு சொன்னால், அது வந்து அது மாதிரி எனக்கு வரலை. அதனால் நான் அவளையே ஃபஸ்ட்டு நீ திரட்டி கொடுன்னு சொல்லியிருக்கேன். வாங்க, இப்போ சப்பாத்தி எப்படி திரட்டலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, மாவை வந்து நீடு பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அவள் எப்படி நீடு பண்ணுறாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம்.
வாங்க சப்பாத்தி நீட்டு பண்ணி தட்டிட்டா. வாங்க இது மாதிரி சப்பாத்தி திரட்டி வச்சுருக்கா. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நான் எனக்காக தான் செய்கிறாங்க. நானே என்னோட எங்கள் அம்மா சூப்பராக திரட்டுறாங்க. எனக்கே ஒழுங்காக வரலை, ஆனால் எங்கள் அம்மா சூப்பராக திரட்டுறாங்க. எங்கள் அம்மா தான் இவ்வளோ சப்பாத்தி போட்டிருக்காங்க, சூப்பராக திரட்டுறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்ட்டு. இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து ஒரு 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறாங்க. அதனால தான் வந்து நாங்கள் இவ்வளோ மாவு எடுத்து சப்பாத்தி போடுறோம். அப்படி நீங்கள் ஒரு 4 பேர் மட்டும்தானா நீங்கள் கம்மியான மாவே எடுத்து போட்டு பண்ணிக்கலாம். எல்லாமே கம்மியான அளவு. அவ்வளோதான். இன்னொரு கடைசி சப்பாத்தி மட்டும் போடணும். இந்த கடைசி சப்பாத்தி போட்டுட்டு எங்கள் அம்மா அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வாங்க இப்போ சப்பாத்தி எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். லைட்டாக ஃபேனில் நெய் தடவிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிக்கிட்டு சப்பாத்தி போட்டு இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அங்கங்கேயும் ப்ரௌன் ஆகணும். ஆனதுன்னா சப்பாத்தி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த அளவு ஆனோன்னா சப்பாத்தி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் இந்த நெய் தடவி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சுற்றி விட்டுக்குங்க. சுற்றி விட்டுனா அங்கங்கேயும் ரெடி ஆகும். ஓகே, எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்குவோம். நாங்கள் இப்போ இந்த சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எங்கள் பேத்தி ஆசைப்பட்டா நான் பண்ணுறேன் அம்மான்னு. சரி செய்யின்னு சொன்னேன். இப்போ அவள் பண்ணுறா பாருங்கள். 1000 ஐலாண்டு ஒரு டிப் இது சாஸு, அந்த சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பவுலில் மைனீஸ், ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ போட்டு தந்தூரி மைனஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாஸ் எங்கள் வீட்டில் எங்ககிட்ட இருக்குது, அதனால நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து 1 ஸ்பூன் எடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எனக்கு சாஸ் நிறையா இருந்தால் பிடிக்கும். போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பன்னீர், அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி நடுவில் லைன் ஃபார்ம் பண்ணி லைனாக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கட் பண்ணும் போதே இதில் மிக்ஸ் பண்ணும்போது வெறுமா மிக்ஸ் பண்ணாத வெறும் ஆனியன் அதை எடுத்து வச்சுக்கணும். அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறமா இப்போ தான் நம்ம லெட்டிவ்ஸ் சேர்ப்போம். நீளமாக எடுத்து வச்சுருக்க லெட்டிவ்ஸ் சேர்த்துட்டு கெச்சப் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் கொஞ்சமாக கெச்சப் அப்படியே போதும். பாருங்க, அந்த சப்பாத்தி அப்படியே இந்த சைடு இப்படி திருப்பி இப்படி, அவ்வளோதான். இப்போ இப்படி ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரியே வேணும்னா ஒரு டிஷ்யூ எடுத்து இதை வந்து இந்த பாதியில் இப்படி வச்சு அது அப்படியே அப்படி உங்களுக்கு ஷவர்மா மாதிரி வேணும்னா நீங்கள் முழுசாகவே ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல்லாகவே இப்படி ரோல் பண்ணி இப்போ இந்த எக்ஸ்ட்ரா டிஷ்யூவை உள்ளே தள்ளி பார்த்தா இதான் ரோலு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். வாங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ என் பேத்தி கேட்டாலேன்னு தான் இதை நான் செஞ்சேன். இப்போ அவளுக்கே இதை வந்து டேஸ்ட்டு கொடுக்க போகிறேன். அவள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாள். பாருங்க, அவள் இப்போ நல்லா பார்த்துங்க வீடியோவை. இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லுவாள். வாங்க, இப்போ என் பேத்தி டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். செம்மையாக இருக்காமம்மா. தேங்க்யூ. கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. நான் ஆசைப்பட எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. நாங்கள் டேஸ்ட்டு கொடுத்துட்டோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.